ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல இந்த மாலை நேரத்துல வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இந்த புதன்கிழமை மாலையில நடக்கிறதான இந்த குடும்ப ஆசீர்வாதம். ஆமென். அதே போல சுவிசேஷம் சொல்ற மற்றும் இன்னும் சொல்ல போனா தெளிவாய் சொல்ல போனா சமாதான கூடுகை. குடும்பங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும். ஆமென். இந்த பட்டணத்தை, முக்கியமாக இந்த அரசரிப்பட்டி கிராமத்தை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம தொடர்ச்சியாய் நம்முடைய சபையை தேவன் இடத்துல ஸ்தாபித்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கூட நம்ம ஒரு விஷயாய் நம்ம ஒரு சில வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம், வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நம்மளோடு இடைப்பட வேண்டும், ஆண்டவர் நம்மளோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசு ராஜனே மக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. தகப்பனே உங்க பிரசன்னை இறங்கட்டும். இயேசுவே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே அரசரிப்பட்டி ஆண்டவரே கிளை திருச்சபையிலிருந்து ஒரு விஷயாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
தகப்பனே, இந்த மாலை நேரத்துல நீர் எங்களோடு இடைபடுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல ஆண்டவரே, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். அல்லேலூயா. நான் சரியா முடிச்சிடுறேன் நேரத்துக்கு. சரியா போன சுக்கூட்டத்தை கேள்விப்பட்டேன், 8:30 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு சரியா உங்களுக்கு சரியா முடிச்சிடும். அல்லேலூயா. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது மைக்ல கூட வாசித்தா கூட நல்லா இருக்கும். மைக்ல கூட பால்ராஜ் கூட வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை கவனிச்சீங்களா? கோணலும் மாறுபாடும், வேற என்னது? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இன்னைக்கு நம்ம வசிக்கக்கூடியதான இந்த உலகம் ரொம்பவே அருவருக்கத்தக்க, ரொம்பவே மோசமான, பாவம் நிறைந்த ஒரு ஒழுங்கே இல்லை. ஆண்டவர் ஆதியில் அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்த பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆண்டவர் சிருஷ்டிப்புக்கு பிறகும் இப்ப நம்முடைய நாட்கள்ல பார்க்கிறோம், எப்படி ஆயிடுச்சா உலகம்? மக்கள் ஜனங்கள் எப்படி ஆயிட்டாங்களாம்? கோணலும் ஒரு ஒழுங்கே இல்லை ஜனங்களுக்குள்ள. ஒரு எந்த விதத்திலையும் ஒரு நன்மை இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லை. தெளிவாகி சொல்ல போனா பரிசுத்தம் இல்லை. மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தங்களுக்கு என்ன இஷ்டமோ, என்ன பாவத்தை செய்ய நினைக்கிறார்களோ அதை தண்ணீரை போல என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? பருகி கொண்டிருக்கிறாங்க. இதுல ஒரு படி மேல சொல்ல போனா, சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஜனமும் இப்படிப்பட்ட கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததியின் மத்தியில அவர்களை பார்த்து நம்மளும் என்ன செய்து விட்டோம்? பல நேரங்கள்ல நம்முடைய வழி தப்பி போய்விட்டோம். அல்லேலூயா. இதுல மறுக்க யாராலையும் முடியாது. 100% உண்மை. பாருங்க, பெற்ற குழந்தையே கொல்லுகிற, அழிக்கிற தாய்மார்களை பார்க்கிறோமா இல்லையா? தன்னுடைய தாயை கொல்லுகிறதான பிள்ளைகளை பார்க்கிறோம். தன்னுடைய தாய் தகப்பனை கைவிடுகிறதான பிள்ளைகளை பார்க்கிறோம். குடிச்சு விட்டு வேசித்தன விபச்சாரம் என்று சொல்லி எவ்வளோ கோணுமானுமான, எவ்வளோ மோசமான அருவருக்கத்தக்க சூழ்நிலையில நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆண்டவர் படைக்கும் போது இப்படிப்பட்ட மோசம்லாம் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப நல்லது என்று அருமையாய் இந்த பூமியை படைத்தார். ஆனால் பாவம் எப்போ உள்ள வந்ததோ, மனுஷன் எப்போ பாவம் செய்ய ஆரம்பித்தானோ, அந்த பாவத்தின் விளைவு யாருமே இந்த பாவத்துல என்ன செய்ய முடியல? தப்பிக்கவே முடியல. ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய் கோணலும் மாறுபாடுமான சந்ததியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, இப்ப நம்மளும் அதுக்குள்ள தான். நம்ம எல்லாருமே, இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு முரணான பாவம் இருக்கிற ஒரு பூமியில தான் வாழ்றோம். நம்ம வேற எந்த கிரகத்துக்கும் போய் வாழ முடியுமா? முடியாது. வேற எங்கேயும் தப்பிச்சு போக முடியுமா? முடியாது. ஆண்டவர் குடியிருப்புக்கென்று வாழத்தக்க உண்டு பண்ண பூமி தான் இது. இதுல மட்டும்தான் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப இதை தவிர நம்ம வேற எங்கேயும் போக முடியாது. அப்ப இப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட பாவம் நிறைந்து இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் பொழுது, நம்மளை எப்படி, நம்ம அனைவரும் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும்? அந்த வசனத்துல பாருங்க, திரும்பி அந்த வசனத்தை கூட வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும். ரொம்பவே முக்கியமான வார்த்தை, தேவனுடைய மாசற்ற பிள்ளைங்க. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, தேவனுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாருமே. இதுல எந்த வகையில் நமக்கு
சந்தேகமே கிடையாது. இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா இந்த உலகம் இவ்வளவு கரைபட்டு இருக்கிறதுனால, இவ்வளவு மாசு நிறைந்து இருக்கிறதுனால, இவ்வளவு பாவம் நிறைந்து இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு குற்றமற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு சவாலான காரியம்தான். ஏனென்றால் இதுக்கு பேர் தான் பிரித்தெடுக்கப்படுதல். இந்த உலகத்தில் 100 பேர் பாவம் செய்தாலும் அதுல 99 பேர் பாவம் செய்தாலும் ஒரு ஆள் நான் பாவம் செய்யாமல் இருப்பேன். அதுதான் பிரித்தெடுக்குதல். ஆண்டவர் உங்களையும் என்ன என்ன பண்ணிட்டாரு? இப்ப இல்ல, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே, இன்னொரு படி மேல சொல்ல போனா இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னமே, தாயின் கற்பத்துல கூட அது கூட உருவாக்கி ஏத்துக்கலாம். ஆனா உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இந்த சபையில நீங்க ரட்சிக்கப்பட போகிறீங்க, ஆண்டவரை சேவிக்க போகிறீங்க என்பது ஆண்டவர் எப்பவே முன்குறிச்சிட்டாராம்? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தம்முடைய உன்னதமான ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்ப இந்த பாவத்திலிருந்து, இந்த மாசு நிறைந்த உலகத்துல மாசற்றவர்களா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு மட்டும் நமக்கு இல்லை என்றால் நம்மளும் அந்த ஜனங்களை போல அழிவுக்கு நேராக, ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்குள்ளாக கொண்டு போகும். பாவத்தை செய்ய செய்ய அது ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், அது இன்பமா இருக்கலாம், அதனால் அதனுடைய விளைவு மரணத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய உன்னதமான ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு, சாபத்திலிருந்து மீட்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறது. அதுதான் எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இது தொடர்ந்து வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்களும் நானும் 10 பைசா செலவு பண்ணோமா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவன் நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலங்க. ஏசப்பா என்ன சொல்ற? வசனம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. கிருபைனா என்ன? ஒரு பாவம் நிறைந்த மனுஷன், அக்கிரமம் நிறைந்த மனுஷன், சாபம் நிறைந்த மனுஷனுக்கு அவனுக்கு அதுக்கு பாத்திரமானே இல்லை அப்படின்னாலும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை தூக்கி கொடுக்கிறது. அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்தாராம்? ரட்சிப்பை நமக்கு ஈவாய் பரிசாயி கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்ப நீங்க இருக்கிற அநேகர், இங்க இருக்கிற நான் நினைக்கிறேன் முக்காவாசி எப்படியும் நிறைய பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இருப்பீங்க, 1-2 நபர்களை தவிர. எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அவரை விசுவாசித்து நம்முடைய இருதயத்துல விசுவாசித்து நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் நான் என்ன பண்ணப்படுறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் இந்த சபையில என்ன செய்திருக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். சபையில ஐக்கியமா இருக்கிறோம். இந்த சபையில அமர்ந்திருக்கிறோம். இப்ப இந்த பிலிப்பியர்ல இந்த 2ஆம் அதிகாரத்துக்கே நீங்க மீண்டும் வாங்க. 2ஆம் அதிகாரத்தையும் நம்ம 15ஆம் வசனம் வாசித்தோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் என்று சொல்லி அதுல 12ஆம் வசனத்தை வாசிங்களே. 12ஆம் வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை கவனிச்சீங்களா? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், நம்முடைய ரட்சிப்பு யார் கொடுத்திருக்கிறா? தேவன் நமக்கு
ஈவாய் கொடுத்தது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க. என்னங்க இது? தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்துட்டாருல்ல, இப்ப ஏன் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் உங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரு? ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு. அல்லேலூயா. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், ரட்சிப்பு என்பது ஒரு நாள் சங்கதி கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான தேவன் வெறுக்கத்தக்க பாவங்களை எல்லாம் செய்து ஆரம்பிக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டு விட்டு தேவன் வெறுக்கத்தக்க எந்த விதமான தீங்கான காரியங்களும் நம்முடைய நாட்டங்கள் இருக்கக்கூடாது. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே என்று சொல்லிட்டு மற்றவர்களோடு இணைந்து, இந்த உலகத்தின் ஜனங்களோடு இணைந்து அவர்கள் செய்கிறதான அசைங்கங்களுக்கு நம்ம துணை போகக்கூடாது. அப்ப இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரொம்ப தெளிவாய் சொல்கிற மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவானா. அப்ப தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ரட்சிப்பை எப்ப வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளுமா? முடிவு பரியந்தம் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில கடைசி மூச்சு காத்து நம்ம விடுற வரைக்கும் இந்த ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டுமா? நம்ம காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாருங்க, இந்த உலகம் ரொம்பவே அருவருக்கத்தக்க மோசமான உலகங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அதுல எத்தனை பேர் எத்தனை விதமான மாறுபாடான மோசமான ஜனங்கள் இருக்கிறாங்க. கடைசி காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். எப்படி இருக்காங்களா? தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர்கள், அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, நன்றி அறியாதவர்களாயும். நன்றி இல்ல, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்ல, சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்களாகவும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல், தேவனுக்கு பிரியமாயிராம சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அல்லேலூயா. வேதாம லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நமக்கு கடைசி காலத்துல தெளிவா பாத்தீங்களா? 1ஆம் வசனம் என்ன போட்டிருப்பாங்க? கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படிதான் இருப்பாங்களாம்? எத்தனை காரியம் எண்ணி பாத்தீங்களா? எத்தனை வகையான ஜனங்கள் எண்ணி பாத்தீங்களா? யாரும் கிட்டத்தட்ட 18 காரியங்கள் நான் நினைக்கிறேன். சரியா எண்ணி பார்த்தால் 18 காரியங்கள் வரும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, தற்பிரியர், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு பிரச்சனை இருக்கு. யாரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க? என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? பேச்ச கேட்க மாட்டுறாங்க. யாரை பார்த்தாலும் சொல்றாங்க. தற்பிரியர், தேவனுக்கு பரிசுத்தம் இல்லாத, இச்சையடக்கம் இல்லாதது. 18 காரியங்கள் சொல்லப்படுது. இதுல ஒரு காரியம் கூட இந்த பூமியில இல்லை நீங்க சொல்லவே முடியும். வேதாகமம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்பவே எழுதி வைத்திருக்கிறாங்க பாருங்க. சரியா கடைசி நாட்கள்ல துரோகிகள் இருப்பாங்க, இப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள் இருப்பாங்க. அதாவது கடைசியா ஒரு வார்த்தை கடைசியா ஒரு நபரை போட்டிருக்கு. அந்த நபரை பார்த்தீங்களா? பக்தி வைராக்கியத்தின் வேஷமா சபைக்கு வருவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. அது எல்லாம் என்னவா? வேஷம். உண்மையா கிடையாது. தேவனை தேடுற மாதிரி தேடுவாங்க, தேவனை ஆராதிக்கிற மாதிரி ஆராதிப்பாங்க, உங்களை மாதிரியே வந்து செய்திகள்ல கவனிப்பாங்க. ஆனா அது எல்லாமே என்னவா? வேஷம். அப்ப பாருங்க, கடைசி நாட்கள்ல இவ்வளோ ஒரு மோசமான உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்ப நம்முடைய ரட்சிப்பை இந்த ஜனங்கள் மத்தியில நம்முடைய ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்வதுதான் ரொம்பவே அவசியமான காரியம். அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் அந்த இப்ப பிலிப்பியருக்கே வாங்கல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா, இந்த ரட்சிப்பு என்கிற நற்கிரியை தொடங்கி இருக்கிறாரா. அத என்ன பண்ண போகிறாரா, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் திரும்பி வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், அவர் திரும்பி வரப்போகிறார். அவர் எப்ப வரப்போறார் நமக்கு தெரியல, ஆனா அவர் திரும்பி வருவது 100% உண்மை. அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அவர் கண்டிப்பா திரும்பி வரப்போகிறார். அவர் எப்ப வருவார், எப்படி வருவார் என்பதை யாருக்கும் அறியும். ஆனால் அவர் எப்படின்னா திருடனை போல யாருமே அறியும், அவர் வருவார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இந்த நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு திரும்பி வரும் வரைக்கும் என்ன செய்வாரு, நமக்குள்ளாக அந்த நற்கிரியை தொடர்ந்து நடத்துவாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே நீ எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14ஆம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். அல்லேலூயா. உங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பசுமையாய் ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க முதலாய் ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். கரெக்டா? அல்லேலூயா. ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேவனை நான் என்ன செய்து கொண்டேன், விசுவாசித்துட்டேன், அவரை என்னுடைய தேவனாய் மாறிவிட்டார் என்று அந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்டாகி இருந்திருக்கும். அப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்க ஆரம்பத்துல கொண்டிருந்ததான அதே நம்பிக்கைய நீங்க என்ன செய்ய வேண்டுமா, முடிவு பரியந்தம். அல்லேலூயா. பாருங்க, சோர்வு வரதான் செய்யும். ஏனென்றால் நம்முடைய மாம்சம் ஒரு சோர்வான ஒரு காரியம், ஆனா ஆவிய உற்சாகமானது. ஆனா நம்முடைய மாம்சம் சோர்ந்து போயிடும், தளர்ந்து போயிடும். அப்ப பாருங்க, நம்ம ஆதியில கொண்டிருந்ததான தேவன் மேல வைத்திருந்ததான அதே விசுவாசம், அதே அன்பு, அதே நம்பிக்கை, அதை நம்ம எப்ப வரைக்கும்னா இயேசு கிறிஸ்து திரும்பி வர வரைக்கும். ஒருவேளை நம்முடைய நாட்களுக்கு முன்பாகவே ஏசப்பா வந்துட்டார், ரொம்ப நல்லது. ஒருவேளை அது தாமதமாகும் ஆகில், இன்னும் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என்ற தாமதமாகும் ஆகில், நம்முடைய ஆயுசு இருக்கும் வர அந்த நம்பிக்கையில் ஆரம்பத்துல கொண்டதான அந்த அன்பில், ஆரம்பத்துல கொண்டதான அந்த நம்பிக்கையை நம்ம ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது, அதை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் மாத்திரம் நான் இந்த வேலையில சொல்லி, இந்த ரட்சிப்பை இந்த ஆரம்பத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான, கட்டளையிட்டு இருக்கிறதான, நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி இறுதி பரியந்தம் நம்ம எப்படி அருமையாய் கொண்டு செல்வது, 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய தினசரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டியதான 3 காரியங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசித்தோம் இல்லையா, கோணலும் மாறுபாடுமான சந்ததி அவங்க மத்தியில நம்ம வாழுகிறோம். அப்ப குற்றமற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. மாசற்ற பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இதற்கு பதில் அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்பிக்கிற நீங்கள். கிறிஸ்துவின் நாள்ல தெளிவா போடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் என்ன செய்யணுமா, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு முதல் காரியம் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த சந்தோஷத்தை
நம்ம இறுதி பரியந்தம் கொண்டு போக வேண்டும் என்றால் முதலாவது காரியம் தேவனுடைய ஜீவ வார்த்தையாகிய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, தேவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இதுதான் முதல் காரியம் இதுதான். அல்லேலூயா. தேவ வசனம் இல்லாம, வார்த்தை இல்லாம உங்க ஜீவன் செத்த ஜீவன். அல்லேலூயா. பாருங்க, தினசரி நீங்க வேதாமத்தை படிக்க வேண்டும், ஒரு நாள் மறக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம தினசரி உணவு சாப்பிட்றோம். என்ன உணவு சாப்பிட்றோம்? நம்ம சரீரத்துக்குண்டான உணவை நம்ம சாப்பிட்றோம், அப்படிதானே? அப்ப அதே போல நம்முடைய ஆத்துமா இதே போல உணவுக்காக இயங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை போஷிக்கக்கூடிய இயேசுவா சொன்னார், ஜீவ அப்பம் நானே. ஆண்டவராகிய இயேசுவே அந்த ஜீவ அப்பம். அந்த வார்த்தைகள், வேத வார்த்தைகள், வேத வசனங்கள், இதை தினசரி என்ன செய்ய வேண்டுமா? நம்ம படிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேதாம ஒருவேளை படிக்க தெரியலன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், படிக்க தெரிந்த நபரிடத்துல நீங்க என்ன செய்யலாம்? அது ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ அவங்கள்ட்ட சொல்லி நீங்க என்ன செய்ய சொல்லலாம், வாசிக்க சொல்லி இதை நீங்க கேட்கலாம். இப்ப இந்த காலத்துல எல்லாத்தையும் என்ன வந்துருச்சு? மொபைல் வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு. ஃபோன்ல பைபிள் ஆப்லாம் இருக்கு. அதை நீங்க போட்டு விட்டா அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். வீட்டில் என்ன செய்யுங்க? வேதாவ பைபிளை போட்டு விடுங்க. அந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுது அந்த வேத வசனங்கள், வார்த்தைகள் உங்கள் இருதயங்களுக்குள்ளாக அது கிரியை செய்யும். வேதம் எனக்கு படிக்க தெரியல, எனக்கு வாசிக்க தெரியல என்று சொல்லி நீ என்ன செய்யக்கூடாது? உங்க நாட்களை கழிக்க கூடாது. அல்லேலூயா. வேத வசனத்தை ஏதாவது ஒரு முறையில, ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. ஒரு தாயா 78 வயதுல ரட்சிக்கப்படுறாங்க. 78 வயசுல ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு இதே போல ஒரு சிறிய ஒரு பட்டணத்துல, ஒரு கிராமத்துல ரட்சிக்கப்படுறாங்க 78 வயதுல. அப்ப அந்த அம்மாவுக்கு அவங்க ரட்சிப்பு இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தம். அவங்களுக்கு என்னன்னா, 78 வயசு வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய தெய்வனை, இந்த அண்ட சராசரங்களை படைத்த மெய்யான தேவனை என் கண்கள் பார்க்கவில்லையே, நான் கண்டு கொள்ளவில்லையே, அவங்களுக்கு பயங்கர வருத்தம். 78 வயதுல இப்படிப்பட்ட தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வருத்தம் அவங்களுக்குள்ள சூழ்ந்து இருக்கு. ஒரு பாரம், மிகப்பெரிய ஒரு பாரம். என்னவென்றால், இவ்வளோ ஆண்டுகள் என்னோட வாழ்க்கையில 78 வருஷம் நான் என்ன செய்து விட்டேன்? நான் தொலைத்து விட்டேன். 78 வருஷம் போயிருச்சு. நான் என் சிறு வயதிலே ஒருவேளை இயேசுவை அறிந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்ப இந்த அம்மா யோசிக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை போல 78 வருஷங்கள் வீணாகி ஆனது போல மற்ற ஜனங்களுக்கு வீணாக கூடாது. அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, இந்த அம்மாவுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. இப்ப இந்த அம்மாவுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாரம். எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டுட்டாங்க, ஆனா வேதமோ வசனமோ வேற எதுவும் தெரியும், ஏன்னா இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய ஒரு எப்படியாவது ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், கொஞ்சம் ஜனங்கள்ட்டையாவது எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய போதகரிடத்துல போய் ட்ராக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த போதகர் சொல்லி இருக்கிறார், அம்மா உங்களுக்கு எதுக்குமா ட்ராக்ஸு? உங்களால நீங்க நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க, வயதாகிருச்சு. நீங்க வெளியில போய் எப்படி ட்ராக்ஸ் கொடுக்க முடியும்? உங்களால ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. இன்னொன்று, நீங்க என்ன எழுதியிருக்கு, என்ன காரியம் போடப்பட்டிருக்கு, உங்களுக்கு யாரும் கேட்டா கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதேம்மா. எப்படிம்மா நீங்க என்னம்மா எப்படிம்மா இதை செய்வீங்க? இல்லையா, நீங்க கொடுங்கய்யா, நீங்க அந்த ட்ராக்ஸ் என் கையில கொடுங்க. பாருங்க, இந்த தாயார் என்ன செய்திருக்காங்க? 78 வயது தாயார் என்ன செய்திருக்கிறாங்க? தன்னுடைய வீட்டில் இருந்ததான உறவின் முறையார்கிட்ட சொல்லி, என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா போய் பஸ் ஸ்டாண்ட்ல நடக்க முடியாத சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல
என்ன செய்திருக்கிறாங்க? அமர்ந்து இருக்கிறாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ச்சியாக 3 மாத அளவும், தொடர்ச்சியாக 3 மாதம் போகுது, 6 மாதம் போகுது, 1 வருடம் போகுது. அவன் உறவின் முறையா இருக்க ரொம்பவே சந்தேகம். இந்த அம்மா ஒருவேளை எதுவும் பிச்சை எடுக்கிறார்களா, இல்லாட்டி எதற்கு தினசரி என்னை கொண்டு போய் இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட சொல்றாங்க, சில மாலை நேரத்துல கொண்டு திரும்பி என்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க என்று ஒரு நாள் சந்தேகப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? இருந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கிறது? இந்த தாயார் அந்த பஸ்ஸுக்கு ஏறுற நபர்களிடத்துல இந்த ஒவ்வொரு டிராக்ஸா என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அப்படி கொடுப்பதை மாத்திரம் இல்லாமல் என்ன செய்ய சொல்றாங்க? அப்பா, எனக்கு எழுத படிக்க தெரியாது, அந்த டிராக்ஸ்ல என்ன போட்டிருக்கோ அதை எனக்கு படிச்சு காமிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஆண்டவர் இந்த தாயாரின் மூலமாக ஒவ்வொரு நாளும் யாரோ படிச்சு 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 இந்த தாயார் மரிப்பதற்கு முன்பாக அந்த சபைக்கு 80 ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி தெரியுமாங்க? அந்த டிராக்ஸை அந்த படிக்க சொன்ன நபர் ரட்சிக்கப்பட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சாக்கு போக்குகள் நம்ம சொல்லக்கூடாது. வேதாமத்தை படிப்பது நம்முடைய தலைமையில விழுந்த கடமை. அல்லேலூயா. வேதாமத்தை நம்ம எப்படியாவது படிச்சே ஆக வேண்டும். அது நமக்கு படிக்க தெரியாட்டியும் எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள்கிட்டயோ பேர பிள்ளைகள்கிட்டயோ நீங்க அதன் மூலமாய் சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த வசனம் உள்ள போகும், அவங்களுக்கும் அந்த வார்த்தை உள்ள போகும். அல்லேலூயா. போன்ல பார்க்கலாம் எப்படியோ ஒரு முறை. அல்லேலூயா. வாசிங்க 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8:31 வாசிங்க. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தையில, என்னுடைய உபதேசத்துல நீங்க நிலைத்திருந்தால் என்னுடைய பிள்ளைகளா, என்னுடைய சீஷர்களாய் நீங்க ஆவீங்க. அதுக்கு அடுத்த வசனம் எல்லாத்துக்கும் தெரிந்ததான வசனம். என்ன வசனம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க வசனத்தை படிக்க 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 உங்களுக்குள்ள சுகம் உண்டாகும், உங்களுக்குள்ள பலன் உண்டாகும், உங்களுக்குள்ள விடுதலை உண்டாகும், உங்களுக்கு இருக்கிறதான பயங்கள் கலக்கங்கள் மாறி போகும். அல்லேலூயா. ஏனென்றால் இது எல்லாமே மனுஷர் சொல்லுகிற வார்த்தையை காட்டிலும் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அதுவும் தேவன் வசனங்கள் மூலமாய் நேரடியா உங்களோடு பேசுகிறாரு பாருங்க, அதுக்கு ஈடாய் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதை விட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறது எப்படிங்க? என்ன சொல்றார் ஆண்டவர்? என் வார்த்தை உங்களில் இருந்துச்சுன்னா நீங்க எதை வேணா கேளுங்க, என்னத்தை வேணா கேளுங்க, எதை வேணா கேளுங்க, அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஏசப்பா எனக்கு அதை கொடுங்க, ஏசப்பா என் விவசாய நிலத்தை ஆசீர்வதிங்க, மலையை கொடுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க, சாபம் நீங்கி போங்க. ஆனா என்ன செய்ய மாட்டோம்? அவருடைய வார்த்தையை நம்மளை அபியாசிக்க மாட்டோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது. ஏசப்பா தெளிவா சொல்லியிருக்கிறார், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதை விட அருமையான தேவன் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்கிறேன் என்று சொன்ன தெய்வம். அப்ப முதலாவது காரியம் என்ன? நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு இறுதி பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பை, நம்ம பெற்றதான இந்த ரட்சிப்பை, இந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்வது, ஆதியில பெற்றதான இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்வது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அப்படியே வசனமாகிய வார்த்தையில நம்ம என்ன சொல்லி நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்ம 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். பிலிப்பியர் 2:12 நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது காரியமாக கூட பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிங்க.
சகோதரரே, ம், அதை பிடித்து கொண்டேன் என்று ம், நான் எண்ணுகிறது இல்லை. ம், ஒன்று செய்கிறேன், ம், பின்னானவைகளை மறந்து ம். முன்னானவைகளை நாடி. ரெண்டாவது காரியம், விட வேண்டியதை விட வேண்டும். அல்லேலூயா. பலர் ரட்சிக்கப்பட்டும் கூட, தேவனை அறிந்தும் கூட, இயேசு அப்பதான் மெய்யான தேவன்னு தெரியும். ஆனா இன்னும் பல விக்கிரகத்தின் காரியங்கள், பல சம்பிரதாய காரியங்கள், இன்னும் தேவன் வெறுக்கக்கூடியதான காரியங்கள் தப்புன்னு தெரியும், இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அப்படி தெரிந்துமே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? விட வேண்டியது, பின்னானவைகளை மறந்து விடு. பழச மறங்க, பழைய காரியங்களை மறந்து விடுங்க. முன்னானவைகளை மாத்திரம், அந்த சிலுவையை மாத்திரம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிடித்து கொண்டு பொறுமையோடு நம்ம ஓட வேண்டுமா. இதுல 11ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஏசாப்பாவுக்காக, இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேன்மையா நான் கருதுனேனோ அதை எல்லாத்தையும் நான் இப்ப எப்படி கருதுகிறேன்? நஷ்டம் என்று, குப்பை என்று. ஆண்டவராகி இயேசுவுக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவும் இருக்காங்க? எதுவுமே கிடையாது. நம்முடைய ஆஸ்தியோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய நீங்க பணமோ, தங்கமோ, எதை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு? இந்த நான் என்ன பண்ணிட்டேன்னா, நஷ்டம் என்று, குப்பை என்று. இதை அவர் சொல்றதுக்கு அவர் ஏதோ சாதாரண ஆளு கிடையாதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ குப்பை, எனக்கு நான் மேன்மை எல்லாத்தையும் நான் குப்பை என்று, நஷ்டம் என்று அப்படிலாம் அதை சொல்றதுக்கு அவர் சாதாரண ஆளு கிடையாது. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களே, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். பாருங்க என்ன சொல்றாரு ஒரு காரியம், என்னுடைய மாம்சத்தின் மேல, என்னுடைய மாம்சத்தின் காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும்னா நான் வைக்கலாம், நம்பிக்கை வைக்கலாம். என்னை காட்டிலும் பெரிய ஆள் யாரு இல்லைங்கிறாரு. ஏன்? தொடர்ந்து வாசித்து பாருங்க, எப்படி எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்ன சொல்றாரு? நான் எவ்வளவு பெரிய ஜாதி தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஜனம் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தேன் தெரியுமா? நான் யூதரில் யூதன். அதே போல நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நான் கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியத்திற்காக என்ன செய்தேன்? சபைகளை, ஜனங்களை துன்புறுத்தினோம். இதெல்லாம் அவருக்கு பெருமை அந்த நாட்கள்ல. இந்த நாட்கள்ல பார்க்கிறோம் இல்லையா, அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பதவிகள்ல இருந்துகிட்டு அவங்க செய்கிற காரியங்கள் அது அவங்களுக்கு பெருமையா இருக்கு, பாத்தீங்களா? அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் நாட்கள்ல அவர் அவ்வளோ பெரிய ஆள். கமாலியலின் பாதத்தில், அந்த நாட்கள்ல கமாலியல் என்கிறவர், அவர்கிட்ட யாருமே படிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்துல படிச்சவர். இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மிகப்பெரிய செல்வந்தரா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், மிகப்பெரிய செல்வந்தரா. அப்ப அவர் ஆஸ்தி, அவருடைய சந்ததி, அவருடைய வம்சாவளி பெரிய வம்சாவளி, அவருடைய பெயரும் பெரிய பெயர். ஊர்ல அவரை கண்டா பயப்படாத ஆளு கிடையாது. அப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய மனுஷிகமான ஒரு மேன்மை இருந்தது. அதுதான் அவர் சொல்றாரு, மேன்மை பாராட்டும் என்ன, நீங்களாம் யாரியா? நான் அது உங்களை காட்டிலும் அதிகமான மேன்மை பாராட்டும்படி, எனக்கு இல்லாத செல்வம் கிடையாது, எனக்கு இல்லாத மேன்மை கிடையாது, எனக்கு இல்லாத பேரு கிடையாது, புகழ் கிடையாது, இது எல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, 5 வாசிங்க, 6 வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ. இது எல்லாம் எனக்கு லாபம். இதை நான் சொன்னேன்னா ஊர்ல எல்லாம் பயப்படுவான். இதை நான் சொன்னேன்னா ஊர்ல எனக்கு அவ்வளவு பெரிய மரியாதை, அவ்வளோ செல்வம் இருக்கு. இது எல்லாமே எனக்கு லாபமா இருந்தோம்.
அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி இவைகள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் கருதுகிறேன். நீங்க அதை செய்ய முடியுமாங்க? நம்ம ஆலய நேரத்துல நான் கேட்கிறேன், நமக்கு லாபமா இருக்கிற, நமக்கு எதெல்லாம் இந்த உலகத்துல மேன்மையாய் கருதுகிறோமோ, நம்முடைய இடத்தை மேன்மையாய் கருதுகலாம், நம்முடைய ஆஸ்தியை மேன்மையாய் கருதுகலாம், இல்லாட்டி நம்முடைய பிள்ளைகளுடைய உயர்வை நம்ம மேன்மையாய் கருதலாம், இல்லாட்டி நம்மள்ட்ட வைத்திருக்கிறதான பணத்தையோ ஆஸ்தியையோ காசையோ தங்கத்தையோ வைத்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஊருக்குள்ள நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் மேன்மையான காரியங்கள் எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் இந்த பின்னானவைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசு கிறிஸ்து எனக்கு போதும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தின் மேன்மைகள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் இன்பங்கள் எனக்கு வேண்டாம். அதாவது இந்த உலகத்துல பாருங்க, தேவன் ஆண்டவரே என்ன செய்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவரே என்ன செய்கிறார், நமக்கு நம்மளை 3 வேளையும் போஷிக்கிறாரு, நமக்கு தங்க வீடை கொடுக்கிறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு, நம்ம தேவைகளுக்கு அதிகமாகவே சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தேவைதான் அந்த உலகத்துல வாழ்வதற்கு. ஆனால் இதுவே நம்முடைய வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வாழ்க்கை, அவர்தான் ஜீவன். அப்ப இந்த காரியங்கள் எல்லாத்தையும் இருந்தாலும் எனக்கு முதன்மை இயேசுதான், எனக்கு முக்கியம் இயேசுதான். இயேசு முக்கியமா, இந்த ஆஸ்தி பணம் எல்லாம் முக்கியமா, அந்தஸ்து முக்கியமா என்று கேட்டால் எனக்கு முன்னானவையா இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் ஃபாதர் பாடினார்ல, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க உலகத்தின் இன்பம் செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்ட. அல்லேலூயா. பாருங்க, ஃபாதர் அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்ப ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்துட்டா இதெல்லாம் தேவைதான், ஆனா இது முதன்மை கிடையாது. இது எல்லாம் எனக்கு வேண்டும் தான், ஆனா இயேசுதான் எனக்கு முதன்மை. அல்லேலூயா. அப்ப பின்னானவைகளை மறந்து, இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்தின் தற்பெருமைகளை மறந்து எனக்கு முன்னாடி இயேசு மட்டும்தான், அவரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருப்பேன் என்று நீங்களும் நானே நினைக்கும் பொழுது என்ன ஆகுது? வாசிங்க அந்த 3ஆம் அதிகாரம் 13க்கு அப்புறம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இது எதை உணர்த்துகிறது? ஏசப்பா வர வரைக்கும், ஆரம்பத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிறிஸ்து இயேசு வர வரைக்கும் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு முதல் வழி. ரட்சிப்பு ஒரு நாள் சங்கதி கிடையாது, ஒரு நாள் காரியம் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டோம் என்பது கிடையாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம ஆரம்பத்துல கொண்டதான அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? அதுல நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அதுக்கு வேத வார்த்தை, வேத வசனம் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதுல நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து உலகத்தின் இன்பங்கள்ல, உலகத்தின் பெருமைகள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? போய் சிக்கிடக்கூடாது. இயேசுதான் எனக்கு முதன்மை, என் வாழ்க்கையில முதன்மை இயேசுதான். அல்லேலூயா. இன்னொரு காரியம் தெளிவாகி சொல்லுகிறேன், ஏசப்பாவை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்துட்டு வச்சாலும், முதன்மைப்படுத்தினாலும் அது உங்கள் வாழ்க்கையில் விக்கிரகம். ஏசப்பாவை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க விக்கிரக ஆராதனையெல்லாம் செய்ய வேண்டாம். சிலை உருவங்கள்லாம் நீங்க வணங்க வேண்டாம். ஏசப்பாக்கு கொடுக்கிற கணத்தை, ஏசப்பாக்கு வைக்கிற வேண்டியதான இடத்தை வேற எதற்கு நீங்க வச்சாலும் அது எப்படியாய் மாறுது? உங்க வாழ்க்கையில விக்கிரகமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் பெருமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா எனக்கு போதும், அவள் தான் எனக்கு முதன்மை. அல்லேலூயா. அப்படி ஓடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடும் பொழுது நம்மளை ஆண்டவர் அவரோடு இணைத்துக் கொள்வார், அவரோடு நம்மளை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கடைசியா மூன்றாவது காரியம்.
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன? ஜெபிக்க வேண்டும். வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்ய வேண்டும். முதல் காரியம் வேத வசனத்துல நிலைத்திருக்க வேண்டும். 2வது காரியம் பின்னானவைகளை மறந்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தின் பெருமைகள்லாம் போய் மாட்டிடக்கூடாது, செல்வத்தில் போய் மாட்டிடக்கூடாது. 3வது காரியம், எவ்வளோ வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் வந்தாலும், வசனம் சொல்லி மனிதனிடத்துல போய் சொல்லியிருக்கு, தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். தேவனிடத்துல தெரியப்படுத்து. அல்லேலூயா. இங்க இருக்கிற கவுன்சிலரு, இங்க இருக்கிற அரசியல்வாதிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறா? இல்லவே இல்லை. தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, மனிதர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போமே ஆகில் அது ஒரு நாள் என்ன செய்து விடும்? நம்மளை ஏமாத்தி விடும். அது எவ்வளோ பெரிய நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், எவ்வளோ நெருக்கமா இருக்கட்டும், தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்கள் பாரங்கள், கவலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஏசப்பா இடத்துல, தேவன் இடத்துல தெரியப்படுத்துங்க. விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. அப்ப அதுக்கு பதில் என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இங்க எத்தனை பேர் நான் குடும்பமா நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்றீங்க? நாங்க தினசரி ஒரு நாள் விடாம நாங்க குடும்பமா ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இல்லாட்டி நான் தனிப்பட்ட விதத்திலேயாவது ஜெபிப்பேன். தனிப்பட்ட விதத்துல எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, ஆனா நீங்க குடும்பமா என்ன செய்து ஜெபிக்கிற முடியல. ஆனா நீங்க குடும்பமா சேர்ந்து ஜெபித்து பாருங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை தேவன் அவருடைய சமாதானத்தினால, எப்படிப்பட்ட சமாதானமா? உங்க புத்திக்கு மேலாக, உங்க அறிவுக்கே எட்டாதான், உங்க அறிவுக்கே புத்திக்கு மேலாக, உங்க அறிவுக்கே எட்டாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கும். ஆனா இது எப்படி ஆண்டவர் செய்தாலும் உங்களுக்கே தெரியாதான். அதுதான் உங்க புத்திக்கு, உங்க நினைவுக்கே, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, உங்க நினைவுக்கே மேலாக ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாராம்? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். நற்கிரியையை தொடங்கினவர், அது அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் என்ன செய்ய போகிறாரா? நம்முடைய வாழ்க்கையில நடத்த போகிறார். அப்ப நான் ஆரம்பத்துல எடுத்தோன்னே முதல் வசனமா சொன்னேன், கோணலும் மாறுபாடுமான சந்ததி. திமோத்தி புஸ்தகத்துல வாசித்தோம், 18 வகையான மோசமான ஜனத்தை பார்த்தோம். அந்த ஜனங்கள்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியில் நம்மளை பரிசுத்தமாய் காத்து கொள்வது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேத வசனத்தை ஒரு நாளும் மறக்க கூடாதுங்க. ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்கிறார். என்னதுமா சொல்லியிருக்கிறாரு? நீயோ என் வேதத்தை மறந்தாய், நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன். நம்ம வேதத்தை மறந்தா ஆண்டவர் நம்முடைய சந்ததியை மறந்து விடுவாராம். அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான காரியம். இங்க பல பேர், ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே நம்முடைய சந்ததி நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க நினைக்காத ஆளே கிடையாது. அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்துல, வார்த்தையில நீ நிலைத்திருக்க வேண்டும். தினசரி வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கெல்லாம் போன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ செய்திகள் வருகிறது, அவ்வளோ செய்திகள், தேவனுடைய செய்திங்க போட்டு நீங்க பாட்டு வேலையை செய்யலாம், கேட்டுக்கொண்டே நீங்க வேலைகளை செய்யலாம். இல்லாட்டி ஆண்டவருடைய பாடல்களை போட்டு விடலாம் வீட்டுல, ஆண்டவருடைய ஃபாதர் பாட்டுலாம் போட்டு விடலாம் நீங்க வீட்டுல. அல்லேலூயா. அப்ப இந்த தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்களுக்கு அதெல்லாம் உங்களை காத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை உங்களை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதே போல 2வது காரியம் சொன்னேன், சிலுவையை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் மட்டும் நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும்.
அல்லேலூயா. எவ்வளோ அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெருமையா இருந்தார்னு பார்த்தோம். பெருமை பாராட்டுறதுக்கு அவர் எல்லாமே இருந்தது. ஆனா அவர் எல்லாமே எனக்கு லாபமாய் இருக்கிற எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொல்றார். ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரை அறியணும், அவருக்காக நான் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் வெறுக்க வேண்டுமா? நமக்கு அதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்க கூடாதா? ஆஸ்தி சேர்த்து வைக்க கூடாதா? நமக்கு தேவையான பொருட்களை வாங்க? அப்படி கிடையாது. முதன்மை இயேசுவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவைக்கு அப்புறம் தான் எல்லாம், மற்றதெல்லாம். இயேசுக்கு அப்புறம் மற்ற எல்லாத்தையும் இருக்கட்டும். ஆனா இயேசப்பாவை நான் எங்க வச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் எங்க வச்சிருக்கிறேன்? அப்ப பின்னானவைகள் எல்லாம் நம்ம மறக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாம், உங்க பிரச்சனைகள் என்ன வேணா இருக்கட்டுங்க, உங்க சூழ்நிலை என்ன வேணா இருக்கட்டும், தீராத நோய்களா இருக்கட்டும், தீராத பாரங்களா இருக்கட்டும், சாபங்களா இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும், முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வேற யார் ரட்சிக்கப்படவில்லை இந்த மாலை, இந்த இரவு நேரத்தில் கூட யார் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்தில் இந்த 3 காரியங்கள் உங்க மனதில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். உங்கள் ரட்சிப்புக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? பிரயாசப்படுங்க. அதுல இருந்து நம்ம தியானத்தை ஆரம்பிச்சோம். உங்க ரட்சிப்புக்காக என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. முடிவு பரியந்தம். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லி நமக்கு இஷ்டம் போல வாழக்கூடாது. நம்ம ஏமாந்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம். இந்த மோசமான உலகத்தோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையும் அழிந்து போய்விடும். அதனால மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு தொழிலை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும் ஜெபத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. ஜெபத்தோடு செய்யுங்க. தேவன் உங்களை தெளிவாய் வழி நடத்துவார். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோமா, ஜெபத்தோடு செய்யுங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்க வெளியில போவதற்கு முன்பாக, ஒவ்வொரு நாளையும் தொடங்குவதற்கு முன்பாக நீங்க ஜெபத்தோடு நீங்க சகல காரியங்களையும் செய்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதிசயம். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், விவசாய நிலங்கள், விவசாயமா இருக்கட்டும், உங்கள் மலையா இருக்கட்டும், இல்லாட்டி குடும்பத்தின் சூழ்நிலையா இருக்கட்டும், யாருக்கு ஓட்டு போடணும்னா கூட என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. அல்லேலூயா. இந்த எலெக்ஷன்லாம் நமக்கு ரொம்ப, இன்னும் 2 மாசம் கூட இல்லை, எலெக்ஷன்லாம் வரப்போகுது. ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணிடக்கூடாது? தவறான ஆளுகளுக்கெல்லாம் போய் போட்டுறாதீங்க. அல்லேலூயா. சரியான நபர்களுக்கு, மதவாத சக்திகளுக்கு போடக்கூடாது. அதே போல இப்ப சினிமா மோகத்துல என்ன செய்யறாங்க? நிறைய வாலிபர்கள் எவ்வளவு பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? 42 பேர். தினசரி நம்ம செய்தியை கேட்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட கட்சி கூட்டத்துக்கு போய் தினசரி மரணங்கள். அல்லேலூயா. அதனால இப்ப இருக்கிற அரசாங்கமே என்ன செய்யட்டும்? நமக்கு தொடரட்டும். அல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியா இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. சபைக்காக ஜெபிங்க, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிங்க, குடும்பமா ஜெபிங்க, சபையில் நடக்கிற கூடுகைகளை வந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாம் எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, எங்க ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்ளணும். ஏசப்பா, எந்த விதத்திலையும் பிசாசின் காரியங்கள் ஆண்டவரே, இந்த மாறுபாடான உலகத்துல, மோசமான உலகத்துல ஆண்டவரே, ஒரு விசையாய் நீரே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே தகப்பனே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க பாப்போம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும்
சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு, ரட்சிப்பு கர்த்தருடையது. தகப்பனே, ரட்சிப்பு ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள, தினசரி வேதத்தை வாசிக்க, ஆண்டவரே உம்மை முதன்மைப்படுத்த, தகப்பனே இயேசப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்க என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you Jesus, thank you Jesus. தகப்பனே, தகப்பனே, கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் அப்பா என் தேவன் தாமே ஆண்டவரே பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு, ஆண்டவரே உம்முடைய நாள் வருகை பரியந்தம் ஆண்டவரே அதை காத்துக்கொள்ள என் தேவன் தாமே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. Thank you Jesus, thank you Jesus. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சுகவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதியில் இருக்கக்கூடியதான ஆண்டவரே, தீராத பிரச்சனையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பலவீனப்பட்ட சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புது பலன் உண்டாவதாக, சுக பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. பாதிக்கப்பட்டதான பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே பூரண சுகத்தை கட்டளையிடுவதாக. தகப்பனே, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. முழங்கால் பலவீனங்கள் மாறட்டும், சரீரம் இந்த காலப்படுவதான எலும்பு பலவீனங்கள் மாறட்டும். எல்லா தசை நாறுகள், எல்லா அவயங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தகப்பனே ஊற்றப்படுவதாக. தகப்பனே, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எஸ்தப்பா குடும்பங்கள்ல காணப்படுகிறதான வறுமை நிலைகள் மாறுவதாக. என் தேவன் தாமே அவருடைய உன்னத ஐஸ்வர்யத்தினால எல்லா குறைவையும் நீ நிறைவாக்குறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, விவசாய நிலங்கள் செழிப்பா உண்டாவதாக. ஆசீர்வாதத்தின் நதி, ஆசீர்வாதத்தின் நதி வயல்களுக்குள்ளாக கடந்து பாய்வதாகப்பா. ஆண்டவரே, விளைச்சல்களை ஆசீர்வதிப்பீராக, பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, குடும்பங்கள் ஆண்டவரே சந்திக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத நபர்களை என் தேவன் தாமே சந்திப்பீராக. தகப்பனே, தொழில்களை, கையின் பிரயாசங்களை நீ மேன்மைப்படுத்த போகிறதற்காக, ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துல கூட கூடி வந்ததான ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்.